ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நம்முடைய இந்திய கலாச்சாரம் மிக தொன்மையானது, புனிதமானது. நம்முடைய வீட்டிலேயும் சரி, ஒவ்வொரு கோவில்களிலேயும் சரி, தினசரி நாம் பூஜைகளை முடிக்கும் பொழுது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து என்பதாக அனைவரும் இன்பமாக வாழ வேண்டும், அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், வளமுடன் வாழ வேண்டும், இந்த உலகத்திலே சுபிட்சம் நிலவ வேண்டும், இயற்கை நன்றாக இருக்க வேண்டும், இறை பக்தியுடன் அனைவரும் வாழ்வினுடைய மனித பிறவையினுடைய பயனான இறைவனுடைய பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னார்கள். இந்த மனித பிறவி என்பது பூர்வ புண்ணியத்தின் பயனாகவும் இறைவனுடைய அருளாலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட அருமையான அபூர்வமான அழகான இந்த மனித பிறவியிலே ஆக்கப்பூர்வமாக நாம் சிந்தித்து அனைவருக்கும் நன்மை கிடைக்கும் விதத்திலே நாமும் நலனை பெற்று பிறரும் நன்றாக வாழ்வதற்கு நியாயமான வழியிலே, தர்மமான வழியிலே, சரியான வழியிலே இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் அமைத்து கொண்டு இறைவனுடைய அருளையும் பெற வேண்டும், அனைவருடைய அன்பையும் நல்லோர்களுடைய நம்பிக்கையும் நாம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட இந்த நல்ல நிலைமைக்கு நாம் கலாச்சாரத்திலே, பாரம்பரியத்திலே நம்பிக்கை கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அதற்காக நமக்கு நல்ல சத்சங்கம் என்பது தேவை. எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் தெரிந்து கொண்டு நல்லதை நாம் பின்பற்றி தீயதை விலக்கி இந்த ஆயுளை, இந்த பிறவியை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கு தெய்வ பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். கலாச்சாரத்தின்படி நம்முடைய பண்டைய நூல்களிலே திருக்குறள், பகவத்கீதை, ஆசாரக்கோவை, இன்னும் பல நீதி நூல்கள் தமிழிலே இருக்கின்றன. நீதி சாஸ்திரம் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நூல்களை நாம் பயின்று அந்த இளமையில் கல் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கொன்றை வேந்தன், இவைகளெல்லாம் பார்ப்பதற்கு சின்ன புஸ்தகமாக இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் நமக்கு நன்மையை அளிக்கக்கூடியவை. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே 60 ஆண்டுகளை நாம் தமிழ் மரபிலே பின்பற்றி வருகிறோம். அதைத்தான் நாம் மணிவிழா என்று கொண்டாடி வருகிறோம். அந்த வரிசையிலே பிரபவா விபவா சுக்லா பிரமோதா பிரஜோத்பத்தி பவா யுவா ஆங்கீரசா என்கிற வரிசையிலே விஸ்வாவசு வருஷம் என்பதை முடித்து பராபவ வருஷம் என்கிற புதிய புத்தாண்டிலே, யுகாதியிலே நாம் பிரவேசிக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு நாளை நாம் நவக்கிரக பூஜைகளை செய்து கோவில்களுக்கு சென்று பக்தியை வளர்த்து கொண்டு அனைவருக்கும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை அனைத்து மக்களுடைய மனதிலேயும் இறைவனுடைய அருளால் கிடைத்து இந்த அருமையான மனித பிறவியானது ஆக்கமுள்ள பணிகளுக்காக, அன்பான பணிகளுக்காக, துவேஷமற்ற பணிகளுக்காக, அசூயையற்ற பொறாமையற்ற பணிகளுக்காக அமைந்து அந்த ஔவையாரெல்லாம் சொன்ன இந்த மனித பிறவியானது ஆதிசங்கரர் உயர்வாக குறிப்பிட்ட இந்த மனித பிறவி அனைவருக்கும் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, போக்குவரத்து வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, தகவல் தொடர்பு வளர்ந்திருக்கிறது. நல்லோர்கள் மத்தியிலே
மேலும் நம்பிக்கை வளர்ந்து தொடர்பு வளர்ந்து நல்ல கருத்துகள் பரவி அதன் மூலம் நம்முடைய நாட்டிலேயும் சரி உலகத்திலேயும் சரி இறைவனால் அளிக்கப்பட்ட இந்த மனித பிறவி நல்ல பணிகளுக்கு செயல்பட்டு நல்ல பணிகளுக்காக செயல்பட்டு பிணிகள் விலகி தர்மோ ரட்சதி ரட்சிதா என்பதாக விஸ்வாவசு வருஷத்திலே பல நன்மைகள் நடந்திருக்கின்றன. அதுபோன்று பராபவ வருஷத்திலேயும் இந்த விஷுவனுடைய புண்ணிய காலத்திலே காலையிலே சுப்பிரபாத சேவை போன்று அனைவரும் நல்ல சௌபாகிய திரவியங்களை நல்ல மங்கள பொருட்களை நாம் கண்டு பசுமாடு நல்ல செல்வம் நல்ல பழங்கள் கனி வகைகள் எல்லாம் பார்த்து அந்த ஆண்டு முழுவதும் அனைவருக்கும் கனிவான பார்வையும் நல்ல பலன்களும் கிடைத்து அருளும் பொருளும் கிடைத்து நல்ல கல்வி நல்ல ஞானம் நல்ல ஆரோக்கியம் நல்ல வேலை வாய்ப்புகள் பொருளாதாரம் நல்ல நாகரீகம் மனதிலே நல்ல நாகரீகம் எல்லாம் ஏற்பட்டு இந்த நாடும் இந்த மக்களும் உலகமும் நன்றாக இருப்பதற்கு இறைவனையும் குரு பரம்பரையும் காமாட்சியினுடைய கருணையை வேண்டுகிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்தபோதம் தத்பாத யுக்ம சரசீருக பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருதபூரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. இந்நாள் இனிய நாள் நன்னாள் பொன்னாளாகும். பொதுவாக வருடாவருடம் வருடப்பிறப்பு என்று வழிமுறை, அதிலே நமக்கு தெளிவு வேண்டும் என்று மக்களும் விரும்புகிறார்கள், மன்னனும் விரும்புகிறார்கள். நாள் செய்யாதது நல்லோர் செய்வர்கள், நல்லோர் செய்யாதது நாளும் செய்யும் என்று ஒரு பழமொழி உண்டு. அதிலே நாள் நமக்கு நல்லதை செய்யும். அந்த நாள் இனியனாக இருக்க வேண்டும் என்பது இறைவன் கொடுத்த வரம். இறைவன் மிக பெரியவன். நமக்கு நன்மை நாட வேண்டும் என்று அவன் இறங்கி நமக்கு அருள் புரிகிறான். அதிலே அநாதி பகவான் காலஹா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு சம்ஸ்கிருதத்திலே. ஆண்டுகள் நாள் திங்களாய், 4 வேதங்கள் 6 அங்கங்கள், அதிலே ஜோதிஷ சாஸ்திரம் நாம் வாழ்வாதாரமாக இருப்பதற்கு நமக்கு ஒரு அருமறைகள், தெரியாத மறைநிலங்கள் தெளிவதற்கு இந்த நாள் முக்கியமாக இருக்கிறது. மறையிலே மறைத்து சொன்ன விஷயங்கள்லாம் இந்த தமிழிலே தமிழ் பாக்களிலே ஆழ்வார்களும் பாடினார்கள். அதிலே நம்முடைய வினைகள் போக்குவதற்கு பெரியோர்களை வழிபட்டு அவர்களுடைய நல்லாசியை நாட வேண்டுவதே இந்த நன்மையான ஆண்டின் முதுமொழியாகும், பழமை மொழியாகும். அதிலே வள்ளுவ பெருந்தகை பெரியாரார் பேனார் தொழிகின் பெரியாரார் பேரா இடும்பை தரும் அப்படி என்று ஒரு அடைமொழியோடு நமக்கு தெரிவிக்கிறார். அதிலே பெரியார் பெரியார் என்றார் மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா அப்படின்னு இருக்கு. அதிலே நமக்கு பெரியார் பெரியார்னா தாய் தந்தையர் தான் பெரியவர்கள். அவர்களை பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களை பேணாது ஒழுகினால் நமக்கு பலவித இன்னல்கள் வரும். ஆகையினாலே இந்நாளிலே இவர்களை அணுகி அவர்களுடைய ஆசியை பெற்று
நன்மையுடன் நன்மங்களுடன் வாழ்வதே இந்த வருடப்பிறப்பின் ஒரு சிறப்பு அம்சமாகும். அதனால பெரியோர்களிடத்திலே ஆசி பெறுவது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று பெருந்தகையலாரான வள்ளுவ பெருந்தகையும் வாழ்த்துகிறார் நமக்கு. அப்படி அவர்களுக்கு தொழுது அவர்களை அன்பை பேண வேண்டும், அவர்களை அருளை நாட வேண்டும். அதுவே நம்முடைய கடமை. அது ஒவ்வொரு வருடத்திலையும் ஒவ்வொரு பண்டிகையிலையும் நாம் செய்வது நம்முடைய கடமை. அதிலே மாட்சி வேண்டும், மீட்சி இருக்கக்கூடாது. நாம் காட்சி படலத்தோடு இருக்க வேண்டும் அவர்களுடைய அருளை பெறுவதிலே. அப்படி அவன் அருளை பெற்றால் நம்முடைய சந்ததியும் நமக்கு நல்லது நடக்கும். அதைதான் உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று விண்ணும் மண்ணும் மகிழ வேண்டி பல அவதாரங்கள் செய்தான் சித்து அச்சித்து ஈஸ்வரன். இந்த அசையும் பொருளையும் அசையா பொருளையும் இயக்குபவன் எம்பெருமான். அவன் நம்மை காக்கும் கடவுளாக, உள்கட நம்மை காக்கும் கடவுளாக அவதாரம் செய்கிறான். அப்படி விண்ணும் விண்ணும் மகிழ வேண்டி எம்பெருமானை தொழுது அவனை பாடி அவனுக்கு தொண்டுகந்து தோத்திரம் செய்த பெரியோர்களையும் வணங்கி வழிபட்டு அவன் அருளை பெறுவதே நம்முடைய கடமை என்றும், அதிலே இந்த பராபவ வருடத்தின் மிக்க பலனை ஒரு பாசுரத்தின் வாயிலாக நாம் கடைபிடிப்போம். மிக்க பராபவத்தின் மேதினியர் பின்மழையால் தக்க பசுக்கள் தழைக்குமே இக்கும் பலிக்காது நான்கு வகை பல்லுயிர் இன்பம் கலிக்காது எனவே கருது அப்படின்றான். கருது எனவே கருது கலிக்காது. ஆண்டாள் பசுமை புரட்சி செய்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வைது ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையில் உகல பூங்குவலை போதில் பொறிவென்று கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மொழி பற்றி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும்ப சிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்து பரமனை பாடினால் நமக்கு முக்தியை அருளுகிறான் என்றும், அவன் திருவடியை பாடினால் நாம் உய்யும் வகையை உத்தமன் என்று பாடுகிறாள். அந்த உத்தமனை பாடினால் நமக்கு பசுமை புரட்சி விவசாயம்தான் முக்கியம் என்ற நிலையெல்லாம் அந்த தெரிவிக்கிறதால் இந்த பராபவ வருடத்தின் முக்கியம் என்னன்னா, மேதினி தேவி வசுந்தரா சியாத் வசுதா தேவி வாசவி அப்படின்றது வேதம். மேதினா இந்த பூமி, இந்த பூமியில் பின்மழை வருஷிக்கும். இந்த பசுக்கள் பால்வளம், நீர்வளம், நிலவளம் எல்லா வளமும் நமக்கு பெருகும். அது பெருகினால் நமக்கு நல்ல ஒரு புரட்சி நமக்கு கிடைக்கும், நல்வளம் ஓங்கும். அதனால பசுக்கள் தழைக்கும். இந்த பசுக்கள் தழைச்சாக்கா கோர் விகாரம் கவ்யம்னா பால், தயிர், நெய், இது முக்கியம். இது மூணும் நாம் பணக்காரன் ஆகலாம். அதுதான் சொன்னார். ஒரு எம்பெருமானிடத்திலே பக்தியை செலுத்தினால் கோவிந்த தாமோத ரமாதவேதி எப்பவும் எஸ்ய பிருத்வி சரீரம் அப்படின்னு சொல்றார். எப்ப நம்முடைய மனதானது எம்பெருமானை நோக்கி நம்மை படைத்த கடவுளாரை நோக்கும். அந்த மாதிரி இவ்வருடத்தில் பின்மழையில் மட்டுமே மழையுண்டு, பசுக்கள் வழங்கும், பால்வளம் பெருகும், எல்லாரும் செழிப்புடன் வாழ்வர்.
பல்லுயிர்களும் நோய் நொடிகளின்றி மாசின்றி வாடும் நிலையை மாலாது வினையனத்தும் மாலனாம்போய் வானேறு திருமகளால் அன்பு பூண்டு அவனுக்கு தொண்டு செய்து அவன் அருளை பெற்று வாழ்வதே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும் என்று சொல்லி எல்லாரும் எம்பெருமானை நினைத்து இறைஞ்சதில் ஈடுபட்டு அவன் அருளை பெற்று வாழ்வோமாக என்று வாழ்த்துகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. சித்திரை முதல் திருநாள், வசந்தகாலம் மலரும் தருணம். ஆனால் இப்போதோ கோடையின் வெப்பம் கொதித்து கொண்டிருக்கிறது. பூமிப்பந்து வெப்பமாக இருக்கிறது. பகற்பொழுதை கடப்பது என்பது கடினமாய் இருக்கிறது. ஆனாலும் இதயத்தின் வெப்பமும் அப்படித்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் ஏன் இதயத்தில் வெப்பம்? இயற்கையின் வெப்பத்தை தென்றல் காற்று மாற்றிவிடும், மழை பொழிந்து குளிர்வித்துவிடும். ஆனால் இதய வெப்பத்தை எப்படி தணிக்க முடியும்? உள்ளார்ந்த அன்பால் தான். பிறர் கண்களில் வழிகிற கண்ணீர் துளிகளை துடைக்கின்ற கரங்களும், பிறர் துன்பத்திற்காக தான் இறங்கி பணியாற்றுகிற தொண்டு உள்ளமும் தான் பூமிப்பந்தை மகிழ்விக்க முடியும். இயற்கையின் வெப்பத்தை தணிப்பதற்கு இயற்கை சுற்றுப்புற சூழல் பயன்படுவதைப் போல இதயத்தின் வெப்பத்தை அன்பாலும் அரவணைப்பாலும் பிறருக்கு உதவி செய்வதாலும் தான் தணிக்க முடியும். நம்முடைய ஆதீனத்தில் ஒவ்வொரு சித்திரை முதல் திருநாள் அன்றும் நாம் சண்முகநாத பெருமானுக்கு அனைவரும் கூடி பால்குடம் எடுத்துச் செல்வோம். நூற்றுக்கணக்கான பால்குடங்கள் சண்முகநாதன் திருமேனியில் அபிஷேகம் செய்யப்படும். இந்த பெருமைக்கும் புனிதத்துக்கும் பக்திக்கும் உரிய சண்முகநாதன் சந்நிதி துன்பங்களை துடைக்கின்ற சந்நிதி, இன்பங்களை தருகின்ற சந்நிதி. நோய்வாய்ப்பட்டவர் குணமடைகிறார்கள், துன்பப்பட்டவர்கள் இன்பவயப்படுகிறார்கள். காலம் அறிவான் கருணை புரிவான் குன்றக்குடியான் என்பார்கள். ஒரு நாள் நாம் மாலை நேரத்தில் வழிபாட்டுக்கு சென்றபோது, சண்முகநாத பெருமானை தரிசனம் செய்ய சென்றபோது, சண்முகநாதன் திருச்சன்னதி முன்பு நின்று உளமுருக பிரார்த்திக்கிறோம். நம் கண்களிலும் கண்ணீர் துளிகள் பிரார்த்தனையின் வழியாக. அந்த நேரத்தில் சற்றே ஒரு விசும்பல் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தோம். ஒரு வயது கடந்த 60 கடந்த ஒரு மூதாட்டி நம் கால்களில் விழுந்து கதறி அழுதார். எந்திரிங்கம்மா, சண்முகநாதன் சன்னதியில் அழுகாதீங்க, அவற்றை சொல்லுங்க, குணமாயிரும். அந்த அம்மா விசும்பி விசும்பி சொன்னார்கள், எனக்கு கொடிய நோய் வந்து விட்டது, நான் பிழைக்க மாட்டேன் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார். நான் சண்முகநாதனை கடைசியாய் வழிபாடு செய்யலாம் என்று வந்தேன். அந்த தருணத்தில் உங்களையும் தரிசனம் செய்தேன் என்று அழுகை நிற்காமல் அழுது கொண்டே இருந்தார். அப்படியே சண்முகநாத பெருமானை உளமுறிய பிரார்த்தித்து திருநீற்று பிரசாதம் வழங்கி அவனருளால், சண்முகநாத பெருமான் அருளால் உங்கள் நோய் நீங்கும், அவனிடமே ஆறுமுகப் பெருமானிடமே நீங்கள் விண்ணப்பியுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தோம். அந்த அம்மையாரும் வீழ்ந்து வணங்கி சண்முகநாத பெருமானை வழிபட்டு வீடு சென்றார். மாதங்கள் சில உருண்டோடின. நாமும் வழிபாட்டுக்கு மேலே வந்து கொண்டிருந்த ஒரு மாலை நேரம், பாதி மலையை கடந்தபோது ஒரு உருவம் வேகமாய் நம்மை முந்தி ஓடிச் சென்று வழிமறித்து மலை பாதையிலேயே விழுந்து வணங்கினார். நிமிர்ந்து பார்த்தேன், அதே அம்மையார். இப்போது அவர் முகத்தில் மலர்ச்சி, மகிழ்ச்சி. சண்முகநாத பெருமான் என்னை காப்பாற்றி விட்டான், உங்கள் ஆசீர்வாதம் என்னை பிழைக்க வைத்து விட்டது. மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அந்த நோயின் தடயமே இல்லை என்று. அம்மா, எல்லாம் அவன் அற்புதம், அவன் அருளால் தான் அனைத்தும் நிறைவேறும். காலம் அறிவான் கருணை புரிவான் குன்றக்குடியான். கும்பிட்ட கரங்களுக்கும் அழுகின்ற விழிகளுக்கும் துன்பப்படுகிற உள்ளங்களுக்கும் ஆறுதலும் அரவணைப்பும்
அன்பும் ஆசீர்வாதமும் வழங்குபவன். அந்த வகையில் என்னாலும் அவனை வழிபடுங்கள், அவன் உங்களுக்கு எல்லா நலத்தையும் வழங்குவான் என்று சொல்லிவிட்டு வந்தோம். இப்படி எண்ணற்ற அற்புதங்கள் நமக்கும் தெரிந்தோ தெரியாமலோ சண்முகநாத பெருமான் சந்நிதியில் நாள்தோறும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் நம் மகா சன்னிதானம் சித்திரை முதல் திருநாளில் தொடங்கிய பால்குடம், நூற்றுக்கணக்கான பால்குடங்கள் இன்றும் இந்த சித்திரை முதல் திருநாளில் படியேறி நாமும் வழிபட்டு அபிஷேகத்தை கண்ணாரக் கண்டு மகிழ்வோம். இதுபோன்று நெற்ற அற்புதங்களுக்குரியவன் சண்முகநாத பெருமான். நம் மனதுக்குள் இறைவனின் அருள் எப்போது கிட்டும்? எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், நான் நலமாய் இருக்க வேண்டும் என்ற உள்ளம் ஒருபோதும் பக்தி தடத்தில் பயணிக்காது. ஒரு ஞானி தன்னை தேடி வந்த ஒரு விழியில் ஒளியில்லாத ஒருவரிடம் உரையாடினார். விடைபெறுகிற நேரம் இருட்டிவிட்டது. ஞானி அந்த வெளியில் ஒளி இல்லாத கண் பார்வை இல்லாதவர் கையில் ஒரு விளக்கை கொடுக்கிறார். இந்த விளக்கை கையில் பிடிச்சிட்டு போங்க, இந்த இருட்டு நேரத்தில். பார்வை இல்லாதவர் சொன்னார், எனக்கு எதுக்கு சாமி, எனக்கு தான் கண்ணிலே ஒளி இல்லையே, எனக்கு ஒளியும் ஒன்று இருளும் ஒன்று, எனக்கு விளக்கு வேண்டாமே. உங்களுக்கு இல்லை விளக்கு, நீங்கள் போகிறது காட்டு வழி பாதை, இருட்டு. நல்ல இருட்டில் கையில் விளக்கோடு போனால் நீங்கள் வருவது எதிரே இருப்பவருக்கு தெரியும், உங்கள் மீது மோதாமல் இருப்பதற்குத்தான். கையில் விளக்கோடு பயணித்தார் பார்வை இல்லாதவர். கொஞ்ச நேரம் வேகமாக நடந்து போனார். சற்று நேரத்தில் ஒருவர் அவர் மீது மோதிவிட்டார். இப்போது அவரிடம் கேட்கிறார், உங்களுக்கு என்ன மாதிரி பார்வை தெரியலையா? அவர் சொன்னார், எனக்கு நன்றாக பார்வை தெரியும். அப்படின்னா வேணும்னு மோதுனீங்களா? இல்லைங்க ஐயா, உங்கள் கையில் விளக்கு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அந்த விளக்கு அணைஞ்சு கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும் போல இருக்குது. நீங்களும் இருட்டில் வந்தீங்க, நானும் இருட்டில் வந்தேன், மோதிட்டேன். கையில் விளக்கு என்பது எது? காட்டு வழி பாதைக்கு கைவிளக்கு எது? அதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற சமய நெறி. அதைத்தான் நம்முடைய சமய சான்றோர்கள், அடியார் பெருமக்கள், சமய குரவர்கள் உலகத்திற்கு உபதேசம் செய்தார்கள். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்றார் அப்பர் சுவாமிகள். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ என்று மகாகவி பாரதி கேட்டான். வாழ்க்கை எதற்கு? வாழ்வதற்கு. அதைத்தான் நம்முடைய சமயம் உரத்து உரத்து உலகத்திற்கு அறிவித்தது. அந்த தடத்தில் மானுடம் பயணித்தால் கோடையின் வெப்பமும் மறையும், இதயத்தின் வெப்பமும் மறையும். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்புகளோடு நகர்வதல்ல. வாழ்க்கை என்பது ஆசை பாசங்களை அள்ளிக்கொண்டு போவதல்ல. நாம் வாழ்வதற்கு பொருள் தேவை, அதைப் போல வாழ்வதிலும் பொருள் தேவை. நன்றுடையானை தீயதிலானை நரைவெல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே. எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணியினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்லாசிகள். வருகின்ற ஆண்டு பராபவ வருடம் அதனுடைய பெயராகும். இது சித்திரை விசு என்றும் போற்றுவார்கள். அன்றைய நன்னாளில் காலையில் முக்கணிகளை பார்ப்பதும் கண்ணாடிகள் அதில் தரிசிப்பதும், இதன் மூலமாக இயற்கை வளங்களும் அந்தந்த இல்லத்தார்களுக்கு செல்வ செழிப்புகளும் வளரும் என்பது பாரம்பரியமான ஒரு ஐதீகம்.
இந்த ஐதீகத்திலே நமக்கு இந்த பராபவ வருடம் இந்த உலகத்தில் பின்பகுதிகளில் மழை அதிகமாக பெய்யும் என்றும் பசுக்கள் அதாவது உயிரினங்கள் நல்ல தழைக்கும் என்றும் 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பங்கள் கிடைக்கும் என்றும் எந்த விதத்திலேயும் தானியங்கள் நல்ல வகையில் விளைச்சல் கொடுக்கும் என்றும் இந்த பராபவ வருடம் பலன் வெண்பா காட்டுகிறது. மிக்க பராபவத்தில் மேதினியில் பின்மழையாம் தக்க பசுக்கள் தழைக்குமே இக்குப்பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது என்று அந்த வெண்பா காட்டுகிறது. இந்த வருடத்தில் ஆன்மீகம் நல்ல வகையில் வளரும் என்றும் ஆன்மீகத் துறையில் இருப்பவர்கள் பல சாதுக்களின் நட்புகள் கிடைக்கும், வெளிநாட்டின் இருக்கின்ற சிறுபான்மையர்களுக்கு பல இடையூறுகள் ஏற்படும் என்றும் போர்கள் ஒரு முடிவுக்கு வராத நிலையை இந்த காட்டுகிறது. காரணம், குரு 3 முறை ராசி பிரவேசம் செய்கிறார். மிதுனத்துக்கு இருந்து மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போய் திரும்பி மிதுனத்துக்கு வந்து சிம்மத்தில் நிற்கிறார். இப்படி ஒரு குரு 3 முறை பிரவேசம் செய்தால் பல உயிர்களுக்கு ஆபத்து என்று நமக்கு இந்த வருடத்திய பலன் கூறப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த ஆபத்துக்கள் எல்லாம் ஒரு வகையில் வந்தாலும் கூட நாம் இறை வழிபாட்டின் மூலமாக அதிலிருந்து விடுபட வேண்டும். இன்பம் பெற்று துன்பம் நீங்கி நல்ல மனநிலையோடு நல்ல இறைபக்தியோடு செழித்தோங்க வேண்டும். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும். இந்த புத்தாண்டு நன்னாளில் நமது நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.